கனடாவின் முக்கிய மாகாணங்களில் இன்றைய தினம் குடும்ப தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் தனித்தனி தீவுகளாகி போன ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் குடும்பங்களின் முக்கியத்துவத்தை, குடும்பங்கள் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை, குடும்பமாக சேர்ந்து நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டிய தருணம் ஒன்றை உருவாக்குவதற்கு இந்த குடும்ப தினம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அனைவருக்கும் குடும்ப தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பங்களின் மகத்துவத்தை போற்றுகின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இந்த குடும்பங்கள் சில மிகப்பெரிய அனர்த்தத்தின் காரணமாக இந்த குடும்ப தினத்தை கொண்டாட முடியாத ஒரு அவலத்தில் இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் ஏற்பட்ட மிக கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் கெனடிய வரலாற்றை பொறுத்தவரையில் மிக மோசமான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவமாக பார்க்கப்படக்கூடிய இந்த சம்பவம், அதன் காரணமாக வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், தங்கள் குழந்தைகளை இழந்த குடும்பங்கள், இன்னும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற குழந்தைகளை கொண்டிருக்கின்ற மருத்துவமனைகளில் சிகிச்சையோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காகவும் நாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அண்மையில் நடைபெற்ற அஞ்சலி கூட்டத்தில் கனடாவின் முக்கியமான அரசியல் தலைவர்கள் தமது அரசியல் பேதங்களை மறந்து அதில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை. உண்மையில் இதன் பின்னணி என்ன? ஏன் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன? வெறுமனே ஒரு மனச்சிதைவு அல்லது உளவியல் சிக்கல் என்று இதை கடந்துவிட முடியுமா? இதற்கு முன்னரான காலம் எப்படியாக அந்த துப்பாக்கிதாரிக்கு இருந்திருக்கிறது? இதை பற்றிய பல்வேறு தகவல்கள் இப்போது வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன. கனடாவை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலும் 15 வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதிலும் குறைவான வயதில் இருக்கக்கூடியவர்களும் அதிகளவான மனச்சிதைவுகள், மன அழுத்தங்கள் போன்றவற்றோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்போது தோன்றியிருக்கிறது. இதற்கு ஒரு வகையில் நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி, அது ஏற்படுத்தி வரக்கூடிய தாக்கங்களையும் காரணமாக சொல்கிறார்கள். மனிதர்களோடான உறவுகள் அல்லது அந்த நெருக்கம் என்பது காணாமல் போய் இலத்திரனியல் சாதனங்களோடும் இணைய வழியோடு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோடும் குழந்தைகள் தங்களுடைய காலத்தை, நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு சூழலாக இந்த சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மனித உணர்வுகளின் மகத்துவம் மறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லது மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலமாகவும் இது இருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் வாழ்ந்த வளர்ந்த ஒருவர்தான் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இறுதியில் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். 18 வயதான ஒருவர். அவர் குறித்த பல்வேறு பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கடந்த காலம் தொடர்பில் RCMP பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அவர் அதிகளவில் இணையதளங்களில் ஈடுபட்டிருக்கிறார், இணையதள விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறார், அதுவும் வன்முறை சார்ந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த மாணவனுடைய ப்ரொஃபைல் எப்படியாக இருந்தது என்பதை ஆராய்ந்திருக்கிறார். ஒரு ஷாப்பிங் மாலை உருவாக்கி அதில் அதிகளவான ஆயுதங்களை விற்பனை செய்கின்ற கடைகளை கொண்ட தொகுதியாக அதை உருவாக்கியிருக்கிறார். காலப்போக்கிலே அது அந்த விளையாட்டு நிறுவனத்தாலேயே அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வன்முறைகள் சார்ந்து பல விடயங்களை அவர் தேடி தேடி ஆராய்ந்திருக்கிறார் என்கின்ற ஒரு விடயம் இப்போது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு குழுக்களோடும் அவருடைய விளையாட்டுகளில் கூட அவர் வன்முறை சார்ந்த விளையாட்டுகளை மேற்கொண்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இறுதியான சில பதிவுகளில் நான் என்னுடைய வீட்டை எரித்து விட்டேன் என்று ஒரு பதிவை செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த வன்முறைகள் தொடர்பாக ஈடுபடக்கூடிய நாட்டம் அல்லது காண்பிக்கப்படக்கூடிய இந்த ஈடுபாடு என்பது ஒரு நாளில் அல்லது ஒரு பொழுதில் வந்துவிடவில்லை. தொடர்ச்சியாக இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவது எப்படியாக ஒரு மாஸ் கில்லிங்கை செய்யலாம் அல்லது பலரை ஒரு நேரத்தில் கொள்வது இப்படியான பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தலாம், அதை எவ்வாறு பயன்படுத்தினால் அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தலாம், இப்படியான ஆராய்ச்சிகள் கூட நடைபெற்றிருக்கின்றன. அவ்வாறான விளையாட்டுகளிலும் அவர் ஈடுபாடு காட்டி விளையாடி இருப்பதையும் அவருடைய கடந்த கால இணையங்களின் வழியான தகவல்களை ஆராய்கின்ற போது தெரிய வந்திருக்கிறது. ஆகவே ஏன் இந்த விடயத்தை இப்போது பகிர்கிறோம் என்றால், மனிதர்கள் உணர்வுகளை இழந்துவிடக்கூடிய ஒரு சூழலாக நாங்கள் இருக்கிறது. எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய மனநலம் அல்லது அவர்களுடைய உளவியல் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் ஆராய வேண்டும். எங்களுடைய வீட்டினுள்ளும் இப்படியான மனப்பிறழ்வோடு அல்லது இப்படியான எண்ணங்களோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது யாராவது இருக்கலாம். அவர்கள் தொடர்பில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பொறி, இவர்களுடைய பாதை சரியாக இல்லை அல்லது இவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு ஏதோ ஒரு வகையில் ஆபத்தானதாக இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இது எனக்கு ஒரு பொறியை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் கருதினால் அது குறித்து உரையாடல்களை ஆரம்பிக்க வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் இந்த காலத்தில் நாம் குழந்தைகளை விளையாடாதீர்கள் அல்லது இணையத்தில் இருந்து தள்ளியிருங்கள் என்று சொல்லி வைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்களா, அதை துஷ்பிரயோகம் செய்கிறார்களா, அல்லது அதை அவர்கள் வேறு ஒரு திசை நோக்கி இழுத்துச் செல்வதற்காக அதில் சிக்கப்பட்டு விடுகிறார்களா, இப்படியான பல விடயங்கள் இருக்கிறது. ஆகவே குழந்தைகள் தொடர்பில் மிகுந்த கண்காணிப்பும் அவதானிப்பும் பெற்றோராகிய
ஆகிய நாம் கொண்டிருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதைத்தான் இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்து முடிந்து விட்டது, கடந்து சென்று விடலாம் என்றெல்லாம் நாங்கள் எண்ணி இருக்க முடியாது. ஏனென்றால் அதன் பின்னரும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடரலாம். அண்மையில் கூட ஏஜாக்ஸில் உள்ள உயர்நிலை பாடசாலை ஒன்றுக்கு 17 வயது மாணவன் துப்பாக்கி எடுத்து வந்திருக்கின்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே துப்பாக்கிகளை பயன்படுத்தியதால் துப்பாக்கிகளின் பாவனைக்கு தடை செய்யப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அப்படியானவர் எப்படி பாடசாலைக்குள் அனுமதிக்கப்படுகிறார் என்ற கேள்வியும், பாடசாலைகள் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்ற சந்தேகங்களையும் இவ்வாறான விடயங்கள் ஏற்படுத்தி நிற்கின்றன. ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது வெறுமனே பொருளாதார நெருக்கடிகள், அதிலிருந்து மீள்வதற்கான சூழல் மட்டுமல்ல, இப்படியான உளவியல் தாக்கங்கள், உளவியல் சிக்கல்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருப்பதால் அது குறித்தும் பெற்றோர் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளின் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், குடும்பமாக நாங்கள் இருப்பது மிக மிக முக்கியமானது. அப்போதுதான் எங்கள் உணர்வுகளை, எங்கள் காயங்களை, எங்கள் வலிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அவ்வாறு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு உரையாடல் வெளியே அந்த ஸ்பேஸை நாம் உருவாக்க வேண்டும். குழந்தைகள் பாடசாலையில் என்ன நடந்தாலும், எவ்வாறான வன்முறைகளுக்கு முகம் கொடுத்தாலும், எவ்வாறான புலியிங்காக இருந்தாலும் அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வீட்டில் இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படியாக வரக்கூடிய குழந்தைகளோடு நாங்கள் உரையாடி அவர்களுடைய கதைகளை கேட்டு அதற்கு ஏற்ற வகையிலான அவர்களுக்கான பாதுகாப்பை அல்லது அவர்களுக்கான ஆறுதலை வழங்குவதற்கு அல்லது அவர்களை அடுத்த நிலை நோக்கி நகர்த்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை பெற்று அதை சரிவர நடைமுறைப்படுத்துவது பெற்றோரின் கடமையாக இருக்கிறது. அதை வெறுமனே கேட்டு கடந்து சென்று விடாமல், குழந்தை ஒரு விடயத்தோடு வருகிறது அல்லது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு சரியான நிவாரணத்தை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி நிவாரணம் வழங்கப்படுகின்ற போது இது போன்ற அசாதாரணமான சம்பவங்கள், சூழ்நிலைகள் ஏற்படுவதை நாம் தவிர்த்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.